வணக்கம் பானு. போக்குவரத்து போராட்டம் என்பது மதுரையில் 90% பஸ் இயக்கப்படுகின்றன பானு. அந்த வகையில் காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும், ஊதிய உயர்வு வழங்க வேண்டும், புதிய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்து பழைய ஓய்வு திட்டத்தை கொண்டு வர வேண்டும் உட்பட ஆரம்ப கோரிக்கையை வலியுறுத்தி இன்றைய தினம் போக்குவரத்து தொழிலாளர்கள் போராட்டத்தை அறிவித்திருந்தனர். இந்த நிலையில் தமிழகம் எங்கும் போராட்டம் நடைபெற்று வரும் சூழ்நிலை அதிகாலை 12 மணி முதல் அந்த போக்குவரத்து தொழிலாளர்களின் போராட்டம் ஈடுபட்டு வரும் நிலையில் தற்போது மதுரை மாவட்டத்தை பொறுத்தவரை மதுரை இருக்கும் 16 பனிமலைகளிலும் தொடர்ந்து வந்த 90% போக்குவரத்துகள் தற்போது பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. இந்த நிலையில் அரசு போக்குவரத்து ஆரம்ப கோரிக்கையை வலியுறுத்தி இந்த போராட்டத்தினால் பெரும்பாலும் பேருந்துகள் இயக்கப்படாது என்ற ஒரு நினைத்துள்ள நிலையில் தற்போது பெரும்பாலும் பேருந்துகள் தற்போது இயக்கப்பட்டு வருகின்றன. குறிப்பாக மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி போக்குவரத்து பணிமனையில் உள்ள 94 பேருந்துகளை தினசரி 68 பேருந்துகள் இயக்கப்பட்டு வந்த நிலையில் காலை 5 மணி முதல் 7 மணி வரை சுமார் 42 பேருந்துகள் தொமுசா தொழிற்சங்க ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனராக இயக்கப்பட்டு வருகிறது. இதேபோல் செக்கானோடி போக்குவரத்து பணிமனையில் உள்ள 48 பேருந்துகளில் தினசரி 40 பேருந்துகள் இயக்கப்பட்டு வந்த நிலையில் இன்று அதிகாலை முதல் 7 மணி முதல் சுமார் 33 பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் உசிலம்பட்டி போக்குவரத்து பணிமனையிலிருந்து அதிகப்படியான பேருந்துகள் வெளியேறிவிட்ட என கணக்கு காட்டுவதற்காக ஒரே ஓட்டுநர்களை கொண்டு 6 பேருந்துகள் 7 பேருந்துகள் என்று வெளியேற்றும் வகையில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் ஏற்கனவே போராட்டத்தை ஈடுபட்டும் தொழிற்சங்க போராட்டக்காரர்கள் அந்த பேருந்து இயக்கக்கூடியவர்களை வழிமறித்து வாக்குவாதத்தை ஈடுபடும் சம்பவம் அரங்கேறி வருகிறது. இந்த நிலையில் பெரும்பாலும் இந்த 16 பணிமனையில் மற்றும் மதுரையில் குறிப்பாக பெரிய பேருந்துகளையும் கேட்ட மாடுதவணி பேருந்துகளையும் ஆரப்பாளையம் உள்ளிட்ட பேருந்துகளையும் காவல்துறை பெருமையில் குவிக்கப்பட்டுள்ளது. ஏனென்றால் அந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் இந்த போராட்ட தொழிற்சங்க நிர்வாகிகளுடன் பேருந்து இயக்கக்கூடியவர்களும் தொடர் வாக்குவாதம் ஈடுபட்டு வருவதால் எந்த வகையில் சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படாதவனும் தொடர்ந்து பேருந்து நிலையங்களில் காவல்துறை பெருமுறையில் பாதுகாப்புக்காக ஈடுபடுத்தப்பட்டு வருகின்றனர். பானு வேணாம்